ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை பார்க்க போகிறோம். ரைட் அல்காரிதமிக் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதுதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் அல்காரிதம் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் அதே தான் எழுதியிருக்கேங்க. இப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்குது, அப் டு n வரைக்கும் போகும் இந்த சீரீஸ். இதில் நான் n-க்கு வந்து ஒரு 3 கொடுக்குறேன். அப்போ 1 + 2 + 3ன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 3 நம்பரை ஆட் பண்ணி அதனுடைய ரிசல்ட் சொல்லுன்னு சொல்கிறதுக்காக n = 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 1 + 2 3, 3 + 3 6. ஸோ டோட்டலாக வந்து சம் வந்து 6. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஒரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா sum is equal to n × n + 1/2. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n வந்து 3 × n + 1 போது 4/2, 12/2 6. ஸோ சம் வந்து 6. இந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கலாக ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இதை வந்து நம்ம அல்காரிதம் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலராக ரிகர்சிவ் அல்காரிதம் மூலம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெட்ன்ற கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கும் போது லெட்ன்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் REC கொடுப்போம். இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தான், அதனால் REC கொடுத்துருக்கேன். அடுத்தது சம்ன்றது ஃபங்க்ஷன் நேம், நம்ன்றது பேராமீட்டர். இங்கே ஒரு பேராமீட்டர் வாங்குகிறோம், ரிசீவ் பண்ணுறோம், அதனுடைய பேர் வந்து நம். அப்புறம் கோலன் ஈக்குவல். புக்கில் இந்த ஈக்குவல் சைன் மட்டும் இருக்காது, நீங்கள் ஈக்குவல் சைன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இஃப் நம் நாட் ஈக்குவல் டு 0, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து திரும்ப ஃபங்க்ஷன் கால், திரும்ப அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனால, திரும்ப அந்த சம் ஃபங்க்ஷனே இதை கால் பண்ணுறனால இது பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதனால தான் இங்கே REC எழுதியிருக்கோம். அப்புறம் எல்ஸ், சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த நம் வந்து ரிட்டர்ன் ஆகும். சரி, இது இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டெப் 1 எழுதிக்கிறேன். ஸ்டெப் 1ல் இப்போ நமக்கு வந்து நான் 3 வந்து பாஸ் பண்ண போகிறோம். இந்த நமக்கு வந்து 3 வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் வந்து நமக்கு 3ன்னு வைங்க. அப்போ வந்து சம் ஆஃப் 3ன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 தான் வந்து இந்த நம்மளை வந்து ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ண உடனே இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம எழுதிப்போம். நம்ம வந்து இந்த ரிசீவ் பண்ணுற வேல்யூ எழுதிப்போம். நமக்கு வந்து 3. அடுத்தது இஃப் கண்டிஷன். இஃப் நம் நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும்போது நமக்கு நம்மள இருக்குது 3, நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏன்னா இந்த நாட் ஈக்குவல் டு வேலை ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய வேல்யூ நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. நாட் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ. ஏன்னா 0வும் 3யும் வேறு வேறு தான், அதனால் வந்து ட்ரூ. நாட் ஈக்குவலாக இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ரூ. உடனே இஃப் கண்டிஷன் உள்ளே வரும். ரிட்டன் நம் ப்ளஸ் சம் நம் -1. இதை அப்படியே எழுதிப்போம். ரிட்டன் நம் ப்ளஸ் சம் அப்புறம் நம் -1. சரி, எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 3 + சம் நம் -1. ஸோ சம்மையும் அப்படியே எழுதிப்போம். நம் -1 போது நமக்கு ஏற்கனவே 3 - 1 சம்முக்கு வந்து 2. ஸோ இப்பையும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இங்கே வந்து திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. இது ஓகே, இது நம்பர், இது வந்து திரும்ப அகைன் ஒரு ஃபங்க்ஷன் கால். அதனால் எந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ திரும்ப நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இந்த sum2ன்றது ஃபங்க்ஷன் கால். திரும்ப அகெயின்
சம்ன்ற ஃபங்க்ஷனை அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த நம்பரை ரிசீவ் பண்ணிக்கும். இந்த 2 வந்து இந்த நம்பரை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் என்ன எழுதுகிறேன், ஸ்டெப் 2 எழுதுகிறேன். அதுக்கு முன்னால் இந்த ஸ்டெப் 2 எதன் மூலம் வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் மூலம் வருது. அதனால் இதுக்கு நேராக நான் வந்து ஏரோ மார்க் போட்டு எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து 2. அடுத்தது இஃப் கண்டிஷன் நம் நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும்போது 2 நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும்போது கண்டிஷன் வந்து ட்ரூன உடனே இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரிட்டர்ன் நம் ப்ளஸ் சம் நம் -1. ஸோ நான் என்ன எழுதுகிறேன், திரும்ப ரிட்டர்ன் நம் ப்ளஸ்ன்ற இடத்துல நம்மோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ் சம் இன்ட்டு நம் -1 அதில் இருக்கிறது. ஸோ சம்மில் வந்து நான் சம்ன்றது ஃபங்க்ஷன் நேம் அதை அப்படியே எழுதுகிறோம். நம் -1 போது ஏற்கனவே இருக்குது 2 2 -1 2 -1னா 1. திரும்ப இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், திரும்பவும் நம்ம வந்து ஃபுல் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. அதனால் இங்கேருந்து நம்ம திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் கால் போவோம். இதுதான் வந்து ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல் நமக்கு வந்து 1. திரும்ப அகெயின் இஃப் கண்டிஷன் இந்த நம்மளை ரிசீவ் பண்ணிட்டோம் 1. நம் நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும்போது 1 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வந்து ட்ரூன்னு ஒன்று அகெயின் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நம் ப்ளஸ் சம் நம் -1 நம்மள இப்போ இருக்க வேல்யூ 1. ஸோ இதுக்கு நேரம் நான் எழுதிக்கிறேன் 1 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இது 1 ப்ளஸ் சம் நம் -1. திரும்ப சம் எழுதுகிறோம். நம் -1னா 1 -1 0. திரும்பவும் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது, காரணம் திரும்ப அகெயின் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. அதனால் திரும்ப கண்ட்ரோல் அகெயின் திரும்ப சம் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ கண்ட்ரோல் இங்கே வரும். இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து 0 வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் ஸ்டெப் 4ல் நம்மளை வந்து 0 ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் நான் இதுக்கு நேராக எழுதிக்கிறேன், ஏன்னா இந்த ஸ்டெப்பால் தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வருது. ஸோ அடுத்தது இஃப் கண்டிஷன் நம் நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும்போது 0 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணும்போது இப்போ கண்டிஷன் பாருங்கள், இப்போ வந்து ஃபால்ஸ்ன்ன உடனே இப்போ தான் நேராக கண்ட்ரோல் இங்கேருந்து எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம ரிட்டர்ன் ஆகும். இப்போ நம்மள லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ 0. ஸோ ரிட்டர்ன் 0. இந்த 0 எங்கே ரிட்டர்ன் ஆகும்னு பார்க்கலாம். இந்த 0 வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அதாவது சம் 0 இங்கேருந்து தான் கால் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஏற்கனவே இருக்குது 1. ஸோ 1 + 0ன்னு மாறும். அடுத்தது இது வந்து எங்கேருந்து கால் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இந்த சம் 1லேருந்து கால் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே இருக்குது 2 ப்ளஸ் இப்போ வந்துருக்குது இந்த 1 + 0. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இது இந்த சம் 2ன்ற ஃபங்க்ஷன் கால்லேருந்து வந்தது. ஸோ இது வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும், இந்த வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகும். இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிறது 3. ஸோ அதனால் அது 3ன்னு எழுதிக்கிறேன். அப்புறமா இப்போ ரிட்டர்ன் ஆகிருக்குது இந்த சம் 2க்கு ரிட்டர்ன் ஆகிருக்குது இந்த 2 + 1 + 0. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 + 1 6. இப்போ தான் கால்குலேஷன் நடக்கும், ஏன்னா எல்லாமே நம்பர்ஸ். 6 வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ எங்கேருந்து நம்ம கால் பண்ணோமோ இங்கேருந்து கால் பண்ணோம் பிகினிங்கில். ஸோ இந்த இடத்துக்கு வந்து 6 வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த அல்காரிதம் ரன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, see you.